அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேவன் தாமே இந்த நாளில் உங்களோடு இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக. நாம் இந்த நாளின் சிந்தனைக்காக சங்கீதம் 119 34வது வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன் என்பதை நாம் நேற்றைய தினத்திலும் கூட வேதம் போதிக்கப்பட வேண்டும், வேதம் போதிக்கப்படும் போது அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். இந்த நாளிலும் கூட அதனுடைய தொடர்ச்சியாக 34வது வசனத்தில் இந்த சங்கீதக்காரன் என்ன ஜெபிக்கிறான் என்று பார்க்கும்போது, எனக்கு உணர்வை தாரும் என்று சொல்கிறான். வேதம் போதிக்கப்படுவது மட்டும் முக்கியமல்ல, அந்த வேதத்தை நான் புரிந்து கொள்வது அவசியமானது. வேதத்தை புரிந்து கொள்ளும் போது அடுத்து சொல்றாரு, நான் அதை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். நான் முழு இருதயத்தோடு அதை கை கொள்ளணும் அப்படின்னா, நான் போதிக்கப்படுகிற அந்த வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளவில்லை என்றால் என்னையால் முழுவதுமாக கை கொள்ள முடியாது. வேதம் போதிக்கப்படும் போது அந்த வேதத்தினுடைய சத்தியங்கள் புரியப்பட வேண்டும். இப்போ எனக்கு புரிய வேணும் அப்படின்னா, வேதம் எல்லா மனுஷனுக்கும் புரியாது. வேதம் யாருக்கு புரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு மட்டும் தான் புரியும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவருடைய பணி அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேதத்தை எனக்கு புரியும்படியாக செய்வது பரிசுத்த ஆவியானவருடைய பணி. இது பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீக செயல்பாடு. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு, நான் வேதத்தை படிக்கும்போது இந்த வேதத்தை எனக்கு சரியான புரிதலுக்கு நேராக வழி நடத்துவார். யோவான் 16:13 சொல்லுது, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொல்கிறார். அடுத்து 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேதத்தை விளங்க செய்வார். யாருக்கு விளங்கும்? யாரோடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அவங்களுக்கு தான் விளங்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, ஜென்ம பாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குறிகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவையானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன், ரட்சிக்கப்படாத மனுஷன், அவனுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் இல்லாதனால இந்த வேதத்தை அவன் ஆவிக்குரிய வகையில் யோசிக்க முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. இந்த உலகத்திற்கு அநேக மனிதர்களால் இந்த வேதம் வாசிக்கப்பட்டிருக்கலாம். இந்த வேதத்தை வாசிக்கிற எல்லாருக்கும் இந்த வேதம் புரியுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. யாரோடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வேதம் புரியும். அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வேதத்தினுடைய ஆவிக்குரிய சத்தியங்கள் புரியும். ரட்சிக்கப்படாத மனிதனால் இந்த வேதத்தை பயன்படுத்த முடியுமே தவிர, இந்த வேதத்தில் இருக்கிற ஆவிக்குரிய சத்தியங்களை எடுத்து புரிந்து கொண்டு ஆவிக்கேற்ற பிரகாரமாய் அவர்களால் வாழ முடியாது. அப்போ இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு உணர்வை தாரும், நான் இந்த வேதத்தை சரியான முறையில் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும், அப்பொழுது நான் முழு இருதயத்தோடும் இதை கைக்கொள்வேன். ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் இல்லை அப்படின்னா, அந்த மனுஷனால் வேதத்தை முழு இருதயத்தோடும் கை கொள்ள முடியாது. ரட்சிக்கப்படாத மனுஷனால் இந்த வேதத்தை ஒரு மாரல் ஸ்டோரியாக தான் பார்க்க முடியும். ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் மட்டும் இந்த வேதம் தேவனுடைய வார்த்தை அதிகாரமுடையது, போதுமானது, தெளிவானது, என்னுடைய ஆத்துமாவை உருவ குத்துகிறது, இது செம்மையானது, இது தேவனுடைய உயிருள்ள வல்லமையான வார்த்தை என்பதை விசுவாசிக்க முடியும். இந்த வேதத்தினுடைய மூல மொழிகளை தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் ரட்சிக்கப்படாமல் இருந்தேன்னா இந்த வேதத்தினுடைய ஆவிக்குரிய சத்தியங்கள் எனக்கு புரியாது. இந்த வேதத்தினுடைய ஆவிக்குரிய சத்தியம் புரியணும்னா என்னுடைய இருதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் செயல்பட்டு பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்தோடு இருக்கணும். அந்த ஆவியானவர் இந்த வேதத்தை எழுதி கொடுத்துருக்கனால இந்த ஆவியானவர் இந்த வேதத்தை எனக்கு விளங்கும்படியாக எனக்கு செய்கிறார். ஆவியானவருடைய ஒளி விளக்கம் இந்த வேதத்தை விளக்கப்படுத்துகிறார். வேதம் எனக்கு ஒழுங்கா விளங்கினாதான் நான் பூர்ணமாய் கை கொள்ள முடியும், பூர்ணமாய் கீழ்ப்படிய முடியும். ஏன் நான் வேதத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னா, ஒன்று, என்னுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. என்னோடய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் இல்லை அப்படின்னா நான் இன்னும் ரட்சிக்கப்படலை. ரட்சிக்கப்படணும்னா இந்த மீட்பை சொல்லுகிற இந்த வேதத்தை, இந்த மீட்பை வெளிப்படுத்தின இந்த வேதத்தை, இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தின இந்த வேதத்தை வாசிங்க. இந்த வேதத்தை வாசிக்கிறது மூலமாக மீட்பு எப்படி என்பதை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, என்னுடைய பாவத்திற்காக நீர் சிலுவையில் மரித்தீரே நன்றி என்று சொல்லி, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் ஓடுங்க. இந்த வேதம் உங்களுக்கு புரியுது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இந்த வேதத்தை முழு இருதயத்தோடும் காத்து கொண்டு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படியலைன்னா ஆபத்து.
கீழ்ப்படியிலனா என்னுடைய ரட்சிப்பை நான் கேள்வி கேட்குற மாதிரி ஆகும். இந்த சங்கீதக்காரன் அதுக்கு தான் ஜெபம் பண்ணுறான். முழு இருதயத்தோடும் அதை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் தொடர்ச்சியாக இந்த வேதத்தை படிக்கிறோம், இந்த வேதத்திலிருந்து சிந்திக்கிறோம். ஆனால் இந்த வேதத்தை நடைமுறைப்படுத்த, இந்த வேதத்தின்படி வாழ தேவனே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்படிப்பட்ட சிந்தனையோடு தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.